இதுக்கு முன்னாடி இந்த அக்ரிஸ்நெட் வெப்சைட்டை பற்றி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுற மாதிரி இந்த ஒரு வீடியோ. ஸோ இதில் வந்து நான் வேளாண்மை ஒரு பார்வை திட்டங்கள் பற்றி சொல்லியிருந்தேன். அந்த சிட்டிசன் பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க நிறைய பேர், இதை பற்றியுமே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த விவசாய பகுதிகள் பற்றியும் கேட்டிருக்கீங்க. இதில் வந்து நான் தமிழ் மண்வளம் மட்டும் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ மீதி இருக்கிறதையும் நான் உங்களுக்கு போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த அலுவலர் பகுதி இருக்குது. இதில் வந்து இந்த ஃபார்மல் லாகின் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இந்த உழவர் லாகின். ஸோ அது நம்மளால் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நம்ம தனியாக நமக்கு ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் தான் இது பண்ண முடியும். இந்த அக்ரிஸ்நெட் லாகின் இதெல்லாம் வந்து ஆஃபீஸர்ஸ் லாகின் பண்ணுறது, நம்ம அதெல்லாம் லாகின் பண்ணி பார்க்க முடியாது மேக்ஸிமம். ஸோ இந்த லாகின் இந்த அலுவலர் பகுதி அப்படின்றத விட்டுருங்க. ஏன்னா அது வந்து ஆஃபீஸர்ஸ் யூஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இதை யாரும் இதுக்கப்புறம் இது பண்ணாதீங்க. ஸோ இந்த தொடர்புகள், இந்த சிட்டிசன் விவசாய பகுதி இது எல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் யாரை தொடர்பு கொள்ளணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இதில் தொடர்பு கொள்ளலாம். எப்படி அப்படின்னா உங்கள் நேம், உங்கள் இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், என்னை பற்றி என்ன கொரி உங்களுக்கு இருக்கோ சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னவோ அதை சொல்லி நீங்கள் சென்ட் மெசேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை வரும். நான் நீங்கள் வேணால் சென்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிப்ளை வருதா இல்லையா அப்படின்றத. அதுக்கப்புறம் வந்து அவங்க அட்ரஸ் கொடுக்குறாங்க, அந்த அட்ரஸில் நீங்கள் டேரெக்டாக போயிட்டு கூட இது பண்ணலாம், வேளாண்மை ஆணையரகம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டேட்டுக்கு யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அவங்களோட நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்னைக்கு யார், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சென்னை தான். ஹெட் குவார்ட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாமே சென்னை, திருவள்ளூர் இருக்குது, இதுதான் மேக்ஸிமம் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு. இதுவே டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பிளாக் லெவலில் யாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அரியலூர் 919 பேஜ் இருக்குது. ஸோ இவ்வளோ பிளாக்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா போயிட்டு பார்த்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எது, உங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எது, உங்கள் பிளாக் நேம் எது அப்படின்னு பார்த்து அதுக்கு யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இன்னுமே ஈஸியாக சிம்பிளிஃபையாகவும் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த வீடியோ. இதில் வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் அண்ட் வந்து இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இதிலே மெசேஜ் கொரிஸ் ரைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கொரிஸ் ரைஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டேட் லெவலில் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை ஹெட் குவார்ட்டர்ஸ் லெவலில் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த காலம்ஸில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிளாக் லெவலில் காண்டாக்ட் பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே இல்லாமல் நீங்கள் இன்னுமே ஈஸியாக எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த விவசாய பகுதி போயிடுங்க. இதில் போனீங்க அப்படின்னா கீழே உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கும். ஸோ இது போங்க, பீப்பிள் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வேளாண்மை துறையை சேர்ந்தவங்க தொடர்பு கொள்ள போகிறீங்களா இல்லை தோட்டக்கலைத்துறையை சேர்ந்தவங்க தொடர்பு கொள்ள போகிறீங்களான்னு கேட்கும். இப்போதைக்கு நான் வேளாண்மை துறையே கொடுத்துட்டு உங்களுடைய மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டம் கொடுங்க. நான் வந்து விழுப்புரம் மாவட்டம், ஸோ விழுப்புரம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வட்டாரம் எதுன்னு கேட்பாங்க. முகையூர் எங்களுடைய வட்டாரம். அதுக்கப்புறம் உங்கள் பஞ்சாயத்து கேட்பாங்க. நான் வந்து சென்னவரம், ஸோ சென்னவரம் பஞ்சாயத்து ஆஃபீஸ் கொடுத்துட்டு தேடுக அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுடைய உழவர் தொடர்பு அதிகாரி யாருன்னு வந்துடும். வெங்கடேச பெருமாள் தான் எங்கள் ஊருக்கான உழவர் தொடர்பு அதிகாரி. அவரோட மொபைல் நம்பரு. ஸோ அவர் அடுத்து எப்போ வந்து ஆஃபீஸ்க்கு வருவார் அப்படின்ற டேட் இதிலே இருக்கும். 18/11/2024 அன்றைக்கி அவங்க ஆஃபீஸ்க்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த தொடர்பு பகுதியில் போயிட்டு இதில் இருக்கிறத தேடி நீங்கள் நம்பர் எடுத்து மெயில் வேணும்னா மெயில் எடுத்தும் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் போயிட்டு இந்த விவசாய பகுதியில் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெனு ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் இருக்கிறீங்களா, தோட்டக்கலையில் இருக்கவங்கள காண்டாக்ட் பண்ண போகிறீங்களா இல்லை வேளாண்மை துறையில் இருக்கவங்கள காண்டாக்ட் பண்ணணுமா அப்படின்றத கொடுத்துட்டு விழுப்புரம் முகையூர் உங்களுக்கு யாரோ அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ மேக்ஸிமம் முகையூர் அப்படின்றதுக்கு ஒரே ஆள் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பக்கத்து ஒரு ஆயந்தூர் கொடுத்தேன் அப்படின்னா ஆயந்தூருக்கு வெங்கடேச பெருமாள் தான். 14/11/2024 அன்னைக்கு ஆயந்தூர் போவார். அதுவே நான் வந்து இன்னும் எங்களுக்கு பக்கத்தில் என்ன ஊர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐயூர், கொடுங்கால். ஸோ கொடுங்கால்லாம் கூட எங்களுக்கு கிட்ட தான் இருக்குது. ஸோ அதை கொடுத்து பார்த்தேன் அப்படின்னா அதுக்கு வந்து 19ஆம் தேதி போவார் அப்படின்னு போட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் பக்கத்து ஊரில் தான் இருப்பார். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பக்கத்து ஊரில் போயிட்டு கூட அவரை
தொடர்பு கொண்டுக்கலாம். இந்த 2 வழியிலுமே நீங்கள் வந்து உங்களுடைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற உங்கள் ஊருக்கு யாரோ அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் வர வீடியோஸில் இந்த விவசாய திட்டங்கள் இருக்க இடுபொருள் எப்படி முன்பதிவு செய்யுது, விவசாயத்திற்கான மின்னணு நாள்காட்டி எப்படி பயன்படுது, விதை இருப்பு, உர இருப்பு, உர விலை நிலவரம், பூச்சி தாக்குதல் விவரங்கள், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். குறைந்தபட்ச ஆதார விலை எப்படி கண்டுபிடிக்கிறது, சிட்டிசன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தகவல் உரிமை சட்டம், இதை பற்றி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் கொஞ்சம் சொல்லியிருப்பேன். இன்னும் டீஃபாக எனக்குமே ஒரு ஆர்டிஐ போட வேண்டிய ஒர்க் இருக்குது. ஸோ அதை எப்படி ஆர்டிஐ எப்படி நம்ம போடுறது அப்படின்றத பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகள், என்னென்ன சட்டங்கள் இருக்குது, அதை எப்படி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து அரசாணைகள், இது எல்லாத்தையும் பற்றியுமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. விவசாயம் சம்மந்தமாக உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் விவசாயம் சம்மந்தமாக. ஸோ பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த இதில் இருக்கும். இந்த அக்ரிஸ்நெட் வெப்சைட்டில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்குது ஒரு விவசாயி தெரிஞ்சுக்க வேண்டியதா. ஸோ அது எல்லாத்தையுமே நான் அந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ இந்த அக்ரிஸ்நெட் வெப்சைட்னா என்ன அப்படின்றத இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த திட்டங்களில் போயிட்டு எப்படி மானியம் நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மானியம் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த விவசாய பகுதியில் தமிழ் மண் வளத்தை யூஸ் பண்ணி உங்களுடைய நிலத்துக்கு நீங்கள் எப்படி என்ன பயிரிடலாம், கரெக்டாக உங்களோட சர்வே நம்பர் போட்டால் போதும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பயிரிடலாம், என்ன பயிரிட்டால் என்ன மாதிரியான உரங்கள் அதுக்கு போடணும் அப்படின்ற விஷயத்தில் எப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நான் விவசாயம் சம்மந்தமாக இந்த சேனலில் போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். இந்த அக்ரிஸ்நெட் வெப்சைட்டை யூஸ் பண்ணுங்கள். இந்த அக்ரிஸ்நெட் வெப்சைட்டை யூஸ் பண்ணி எப்படி பார்க்கலாம் அப்படின்றதுக்கான ஃபுல் டீட்டெயில், இந்த அக்ரிஸ்நெட் வெப்சைட் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொண்டதாக இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். வேறு என்ன கொரிஸ் அண்ட் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு கமெண்ட்ஸுமே வந்துருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிராக்டர் மானியத்தில் வாங்காத பற்றி வீடியோ கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றி இன்ஃபர்மேஷன் பெருசாக இல்லை. நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த உதவி வேளாண் அதிகாரியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். உங்கள் சைடில் கொடுக்குறாங்களா, அதாவது உங்கள் பிளாக்ஸ் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே மேக்ஸிமம் பார்த்த அளவுக்கு எதுவும் பெருசாக தமிழ்நாடு அளவில் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் திட்டங்கள் இப்போதைக்கு இல்லை. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்துச்சு அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கான வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதுலேயுமே நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடுங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் சேனலுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. விவசாயம் சம்மந்தமான நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலுமே கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ மூலமா எதனா ஒரு புது இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்களும் கற்றுட்டீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனலை. ஸோ அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். டாடா, பாய்.